என்ன மலர், தூங்கலையா? இல்லைங்க, தூக்கம் வரல, அதான் புக் படிச்சிட்டு இருக்கேன். தூக்கம் வரும்போது தூங்கலான் இருக்கேன். சரி மலர், எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே. 12 மணிக்கு உங்களை எழுப்பி சொல்ற முதல் வாழ்த்து என்னோடதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் முழிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் உங்களை எழுப்பி வாழ்த்து சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். இதுதான் நான் உங்களோட சேர்ந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்த்டே. இனி ஒவ்வொரு வருஷமும் நான் ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறேன். உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பே. உன் பிறந்த நாள் ஏனென்றால் பவுனு 12 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எப்படியும் அந்த மலரு வெற்றிக்கு நாம தான் முதல் ஆளா வாழ்த்து சொல்லணும்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. வா, நம்ம போய் தம்பியை கடத்தி கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா இசு, நல்ல ஐடியா. இன்னைக்கு வெற்றி பக்கத்துல அவளை நெருங்கவே விடக்கூடாது. வா வா, போய் வெற்றியை கூட்டிட்டு வந்துடலாம். சின்னம்மா, நாங்க போய் தம்பியை கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. வெற்றி, 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 தம்பி வெற்றி, 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 தம்பி வெற்றி, வெற்றி. யாரு? வெற்றி. ஈஸ்வரி அண்ணின்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்போ வந்து கதவை தட்டுறாங்க? வாடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ கா. ஹாப்பி பர்த்டே வெற்றி. தேங்க்ஸ் கா. வா, எல்லாரும் கேக் வெட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. கேக்கா? வா, கேக் கட் பண்ணலாம். வா மலர், வா. அதெல்லாம் அவ வருவாடா. நீ வருவா, நீ போ போ போ. வெற்றி, கேக்க வெட்டியா? இன்னும் யாரும் தூங்கலையா? அது எப்படியா தூங்குவோம்? உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையால கேக்கு வெட்டி சாப்பிட்டா தானே எங்களுக்கு தூக்கமே வரும். எப்படி மலருங்கப்பா? அப்பா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சும்மா அவங்கள காணோம் இவங்கள காணோம்ட்டு. மணி 12 ஆக போகுது. தம்பிய கேக் வெட்ட சொல்லுங்க. நேரம் என்னாச்சுன்னு பாடுறான். பாத்துடுறேன். ஐம்பத்தி 3, 54, 55, 56, 57, 58, 59, 12. மாப்பிள்ள இந்த கேட்க வேட்டியா? இரு மாப்பிள்ள, மெழுகுவத்தியை பொறுத்தீங்க. மாப்பிள்ள ஷாட். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாப்பிள்ள வெற்றிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். டேய், பெத்த தாய்க்கு குடுடா, குடு. வாழ்த்துக்கள். எங்க
தம்பிக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பாக்கு கொடு. பிறந்த நாள் பரிசா வச்சுக்க 5000 ரூபாய். அப்பா இந்த புடி. எதுக்குப்பா இதெல்லாம்? அட அப்பா தரேன் வேண்டான்னு சொல்லக்கூடாது, புடி. வாங்கியா வாங்கியா. டேய் ஐயாக்கு கொடுடா. கொடு கொடுடா. கொடு கொடுடா. பேராண்டி புகழுக்கு கொடு. ஹாப்பி பர்த்டே. ஏப்பா மலருக்கும் கொடுப்பா. அப்பா அத ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருக்கான்ல, அப்படியே ஊட்டுவான். மாமா குடுறா. மாப்பிள நீ பெரிய தொழிலதிபர் ஆகணும்யா. விட்டுறாதயா. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ. மலர் இந்தா. சரி நேரமாச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. ஐயா வெற்றி, நீ போய் நல்லா தூங்குயா. ஆ சரிங்க அப்பச்சி. சரிப்பா. அவருக்கு ஆளா விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி சொல்ல முடியாம போச்சு. மலர் என்ன கேக்க வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க. இதான் நீங்க சாப்பிட்ட லட்சணமா? ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? மலர் கேக்குறேன்ல, என்னாச்சு? இல்லைங்க, இந்த வருஷம் நான் தான் உங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் 12 மணி வரைக்கும் தூங்காம முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அண்ணி வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன, நீ எனக்கு முதல்ல விஷ் பண்ணும் அதானே? அதுக்கு என்ன, விஷ் பண்ணிட்டா போச்சு. எந்திரி. அட எந்திரி.
அதான் எனக்கு முன்னாடி எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்களே. ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடு. எதுக்குங்க? கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. இப்ப மணி என்ன ஆகுது? 12 ஆக போகுது. 12 ஆன உடனே நீ ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு முதல் ஆளா விஷ் பண்ண. கொஞ்சம் லூசுத்தனமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆ, 12 மணி ஆயிடுச்சு. விஷ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, வரப்போற எல்லா வருஷமும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் மலர். யாரு என்ன விஷ் பண்ணியிருந்தாலும், என்ன வாழ்த்து சொல்லியிருந்தாலும், நான் தான் உங்களுக்கு முதல் ஆளா விஷ் பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா? அதுதான் இந்த பர்த்டேவோட பெஸ்ட் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. லூசுத்தனமா இருந்தாலும் கியூட்டா இருந்துச்சு. எது? இல்ல, நான் முதல்ல விஷ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்க நேத்தாக்குனீங்கல்ல அது. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். காலையில நான் உங்களுக்கு கொடுக்க போற gift உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத gift-ஆ இருக்கும். இன்னைக்கு பிறந்த நாள் என்னமோ எனக்கு தான், ஆனா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். ஏ பவுன், இங்க வா. என்ன ஈசு? என்ன பவுனு, இவன் இங்க இப்படி தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலையே. அதானே. ஆனா நம்ம தம்பி இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கானா, பெரிய சம்பவம் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, நீ போய் சின்னம்மாவை கூட்டிட்டு வா. போ. என்ன ஆச்சுன்னு இவன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சாலாச்சும் சின்னம்மா கிட்ட தூபம் போட்டு விடலாம். இப்ப என்ன பண்றது? இப்ப மட்டும் என்ன, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தூபம் போட்டு விடுவோம். ஏய், இப்ப எதுக்குடி என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்ன? அங்க பாருங்க சின்னம்மா, நம்ம புகழ் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. ஏய், அவனுக்கு என்னடி ஆச்சு? என் புள்ள ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்? தெரியல சின்னம்மா, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். புகழு, ஏய் புகழு, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்க? டேய் புகழு, ஏன்டா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? தெரியலம்மா, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. ரொம்ப குடிக்கிறேம்மா, ரொம்ப கோவம் வருது. என்ன ஏதுன்னு யோசிக்காம ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைச்சிடுறேன். இப்ப அப்படிதான் கோவத்துல அகிலாவ அடிச்சிட்டம்மா.
அடிச்சுட்டேன். சரி, ஏதோ கோவத்துல அடிச்சிட்ட, அதுக்கு நீ என்ன இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, அவன் மேல என்னதான் கோவம் இருந்திருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன். ஈசு, தம்பி தப்பான ரூட்ல போற மாதிரி தெரியுது. டேய், இதுல நீ என்ன தப்பு பண்ண? இப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி அழுது உட்கார்ந்துட்டு இருக்க? நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் யாரு? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்த? அவளை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நீ இப்படி மாறின? நீ இந்த அளவுக்கு கோவப்படுறனா அதுக்கு காரணம் யாரு? அவதானே. அவளால வந்த கோவத்தை அவ மேல காட்டாம அப்புறம் வேற யார் மேல காட்டுவாங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அவளை அடிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. இல்லக்கா, அன்னைக்கு அப்பாவும் தாத்தாவும் சொல்லும் போது உறுதியா முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்க்கா. அதை விட்டு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை இப்படிலாம் பண்றது எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. ஐயோ ஐயோ, என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சிங்கம் மாதிரி இருந்த என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி சீரழிச்சிட்டாங்களே. என் பையனோட கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. ஆமா தம்பி, நீ அழாதய்யா. நீ அழுதா சித்தி மனசு தாங்காது. நீ ஏன் தம்பி உனக்கு அசிங்கமா இருக்குன்னு அழுவுற? அவளை உனக்கு கட்டி வச்சதுனாலதான் இந்த இளவெல்லாம். நீ அடிச்சிட்டு ஐயோ அடிச்சிட்டோன்னு அழுவுற அளவுக்கு அவ ஒண்ணும் நல்லவ கிடையாது. ஆமா புகழே, அம்பட்டு நல்லவளா இருந்தா அவ என்ன பண்ணிருக்கணும்? நம்ம வாழ்க்கை தான் நாசமா போச்சு, இன்னொரு நல்லவரோட வாழ்க்கைய நம்ம ஏன் கெடுக்கணும்னு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்கணும்ல. பண்ணாளா? இல்ல, இளிச்ச வாயம் ஒருத்தன் கிடைச்சிட்டான், அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ அப்படி நினைக்கிற அளவுக்கு என் தம்பி என்ன சாதாரணமா போயிட்டானா? அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க புகழ். அப்படி ஏமாத்திட்டு வந்தவளை அடிக்கிறது எந்த விதத்துல தப்புன்னு சொல்லு? அதான் ஈஸ்வரி இவ்ளோ தூரம் சொல்றா இல்ல, அப்புறம் ஏயா அழுவுற? நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சு வாயா. ஈசு, வர சொல்லு. சின்னம்மா, அவனை தனியா விடுங்க, அவன் நல்லா அழுதுட்டு வரட்டும். அப்பதான் அவன் மனசுல இருக்க கோபம் குறையும், சோகமும் குறையும். ஆமா சித்தி, வாங்க நம்ம போலாம். தம்பி கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரட்டும். சின்னம்மா, பாத்தீங்களா எப்படி அவ விசும்பி விசும்பி அழுதுட்டு இருக்கான்னு? இத பாக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஏசு, உள்ள விசும்பி விசும்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா தம்பி வலுவா போட்டு சாப்பிட்டிருப்பான் போல இருக்கே. நல்லா சாத்தட்டும். இன்னும் 4 நாளைக்கு இப்படி அடி வாங்கினாதான் அவளாவே அவ அப்பன் வீட்டுக்கு ஓடிடுவா. நம்ம வேலை ஈஸி ஆயிடும். ஆனா திடீர்னு நம்ம தம்பிக்கு ஞானம் பிறந்த மாதிரி இம்புட்டு நல்லவனா பேசுறான். நான் பயந்தே போயிட்டேன். நீ ஏன் இப்ப அவனு தேவையில்லாம பயப்படுற? நாம அவ்வளவு சீக்கிரமா அவனுக்கு ஞானம் பிறக்க விட்டுருவோமா என்ன? அப்ப நம்ம 3 பேருக்கும் இங்க என்ன வேலை?
சரி சரி வாங்க சின்னம்மா போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க.